அல்லேலூயா. சமீப நாட்கள்ல இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு வந்தேன். அதே செய்தியாய் கொடுக்கணும் அப்படி ஏசப்பா நடத்தினதுனால அதை செய்தியாய் கொடுக்கிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இந்த வேதபாரகர் பரிசேயர் அப்படின்னா யாரு? ஒரு ஆள் சொல்லுங்களேன். இல்ல, பொதுவா சொல்ல போனா அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனா ஒரு மாதிரி பேசிட்டு தெரிவாங்க. பாஸ்டர் கொஞ்சம் சொன்னார் இல்லையா, பிரச்சனை ஊழியம் பண்றது இல்ல, கார் வாங்குறதுதான் பிரச்சனை. இல்லையா, இவங்க அப்படியே நடப்பாங்க. நாங்க தான் கிறிஸ்துவோடைய வசனங்களை ஃபாலோ பண்றவங்க, கிறிஸ்துவ போர்வையில இருக்கிறாங்க. ஆனா அந்த கிறிஸ்துவோடைய நீதி, அன்பு, இரக்கம், தியாகம் இவங்கெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க, ஒரு மார்க்கமா தெரிவாங்க. ஏசப்பா பின்னாடி அப்படி ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படித்தானே, ஓய்வு நாளில் நீங்க சுகப்படுத்தலாமா? ஏசப்பா சொன்னாங்க, ஓய்வு நாள் கழுத ஒண்ணு மாடு ஒண்ணு உள்ள ஒண்ணு தூக்காம இருப்பியா அப்படின்னாங்க. அல்லேலூயா. நெத்தியடியா ஒரு பதில கொடுத்தா. ஒரு குரூப் இப்படியே தெரியுது. ஆமா, கிறிஸ்துமஸ் தாத்தா வேதத்துல எங்க இருக்காரு? ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் பார்த்திருப்பீங்க. கிறிஸ்துமஸ் சமயத்துல அவங்க உடுத்துற 10,000 ரூபாய் பட்டு புடவை பைபிள் எங்க இருக்குது? ஸ்பிளெண்டர் பைக்ல எங்க பைபிள் எங்க இருக்கு? 1000 கேள்வி கேட்கலாம், அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வேதபாரகர் கூட்டம். தேவையில்லாத காரியங்களை விதண்டாவாதமா பண்றது, தாங்க தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு காட்டிக்கிறது. ஆனா அவங்க கனிகளை கூர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. இந்த உங்களுக்கு தெரிந்த இன்றைய மன்னா போடுறோம் இல்லையா, அதுல ஏசப்பா படம் போடல ஒரு குரூப் எழுப்பி அங்க என்னோட தர்க்கம் பண்ணும், நீங்க எப்படி ஏசப்பா படத்தை போடலாம்? ஆனா ஏசப்பா இப்படிதான் இருப்பாருன்னு படத்தை போடாதானே தெரியும். அல்லேலூயா. ஒருத்தர் பேசுனே, அவர் சொன்னாரு, போன் பண்ணி பயங்கரமா திட்டினாரு, நீ போ ஒருமையில திட்டி உனக்கு மண்டையில அறிவே இல்லை, மூளையே இல்லை அப்படின்னு திட்டினாரு என்னைய இந்த படம் போட்டதுக்காக. நான் சொன்னேன், நீ முதல் கிறிஸ்தவனா அப்படின்னு. இல்லை, ஏன்னா மூடனுக்கு மூடன்படிதான் பதில் கொடுக்கணும், இல்லாட்டா அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான் என்று வேத வசனம் சொல்லு. நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டேன். அப்போ இன்னும் அதிகமா திட்டினாரு அவரு. நான் கடைசியில, நீ ஒரு மனுஷனே கிடையாது, நீ ஏசப்பா பேர சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு வச்சுட்டேன். திரும்ப போன் பண்ணுவாரான்னு எதிர்பார்த்தேன், பண்ணல. அல்லேலூயா. அது ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்தாங்க, எப்படி ஏசப்பா படத்தை போடலாம், சிலுவை படத்தை போடலாம். நான் சொன்னேன், ஏசப்பா படத்தை போடுறது அதுக்குள்ளதான் ஏசப்பாவுடைய வல்லமை இருக்குது, இது இருக்கு, அது விக்கிரகமா நான் போடல. இந்த வசனம் நிறைய புறஜாதிகளுக்கு போகுது. அல்லேலூயா. அவங்க பார்க்கல ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வரும். இப்ப மேல சிலுவை போட்டிருக்காங்க இல்லையா, போட்டோன்னு சிலுவைக்குள்ளதான் ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது, ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓ, இது சபை, ஏசப்பா கிறிஸ்தவுடைய கோயில் அப்படிங்கிற ஒரு அடையாளம். நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க கிறிஸ்தவங்க தான். கேட்டேன், சரிங்க சிஸ்டர், நீங்க சொல்றது தப்பு அப்படின்னா கருணாமூர்த்தி போன்ற படங்கள் ஆயிரக்கணக்கான பேரை ரட்சிச்சது அப்படின்னா தப்பா? அந்த படம் எடுத்தாலும் தப்பா? தப்புனா எதுக்கு தேவன் அந்த படத்தை மூலம் தொடர்றாங்க மற்றவர்கள் அப்படின்னு கேட்டேன். இல்ல பிரதர், மற்றவங்க சொல்றாங்க. இந்த ஃபேஷன் ஆஃப் த கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை நடித்த ஒரு மனுஷனுடைய சாட்சி நான் கேட்டேன். அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ ஸ்தோத்திரம், அவர் சொன்னாங்க, நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் சிலுவைய சுமந்தது மாதிரிதான் நடிச்சேன், ஆனா என்னால சிலுவை என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. ஒரு டூப்ளிகேட் சிலுவையே என்னால சுமக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்துல ஏசப்பா எப்படி அத்தனை கிலோ வெயிட்ல ஒரு சிலுவையை சுமந்தாருன்னு நான் தியானிச்சு திங்க் பண்ணேன். அப்பொழுது ஏசப்பனை தொட்டாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தேன் அப்படின்னா. அப்ப அது படம் தானே. இப்படி தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு அவங்களும் பரலோக ராஜ்யத்துல போக மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்துல போவங்களே என்ன செய்வாங்க, அவங்க தடை பண்ணுவாங்க. இவங்க தான் வேதபாரகர் பரிசேயர். இவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாஸ்டர் சொன்னது போல அது கேர் பண்ணிக்கிடவே கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நம்மளை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா நம்ம உண்மை அந்த குற்றச்சாட்டுக்கு பயப்படணும், நடுங்கணும், ஏசப்பா சமூகத்துல கொண்டு போகணும். ஏசப்பா, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையிலேயே அது உண்மைதானா, இல்ல நான் ஏதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுல இருக்குதான்னு சொல்லணும். அப்ப ஆவியானவர் வெளிப்படுத்துவாங்க உண்மையா பொய்யா. அப்ப அவங்க நம்ம மேல பொறாமையில பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு வஞ்சகத்துல பேசுறாங்க அப்படின்னு அவங்கள கேர் பண்ணிக்கிடவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. அதை விட்டு நம்ம கடந்து தூசியை தட்டி விட்டு எழுந்துரு. அவங்களாம் ஒரு தூசி. அவங்களுக்குலாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஆமா, துன்மார்க்கனை கடிந்து கொள்ளாதே, நீ என்ன செய்வ, கரைபடுவ அப்படின்னு வேத வசனம் சொல்லு.
அதனால இந்த வேதபாரகர் பரிசேயர் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வசனத்தை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியும், கரெக்டா என்ன சொல்ல. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்தினாங்க. அல்லேலூயா. என்ன வார்த்தை? சிஸ்டமேட்டிக். இவங்க லைஃப்ல ஒரு முறை இருக்கும். ஒழுங்கா ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்கா ஏசப்பாவுக்கு தசமபாக கொடுப்பாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். அப்படிங்கிற விட அந்த தேவனுடைய நீதி, நியாயம், இறக்கம் அதெல்லாம் இருக்காது. ஊழியக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, ரோட்ல போற ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இது கிறிஸ்துவ லைஃபா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக். கொடுக்கறதுனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? நீ கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடு. ஒரு ஏழைக்கு கொடுத்தா விட கர்த்தருக்கு கொடு. கர்த்தருடைய சாயலாய் அவனை நீ பாரு. உனக்கு அவன் திருப்பி சொல்றாங்க இல்லையா, கர்த்தர் திருப்பி கொடுப்பாரு அப்படிங்கிற மனநிலையோட கொடுக்கணும். கொடுக்கிற விஷயங்களையும் வேதபாரகர் போல, பரிசேயர் போல ஒரு முறை, ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம நடக்க கூடாது. அல்லேலூயா. நல்ல இடத்துல நம்ம விதைக்க என்ன செய்யணும்? பழகிக்கணும். நம்முடைய காணிக்கைகளால சிலரை கெடுக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க கெடுக்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்லன்னு தோணுது சொல்றேன். இவங்கதான். அப்ப நம்முடைய லைஃப் தேவனிடத்துல கொடுத்தா, அதாவது ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வாதம் அப்படிங்கிற மனநிலையோடு நம்ம கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறோம். இது கர்த்தருடைய பணம். யாருடைய பணம்? இதனுடைய பலனால் சம்பாத்தியம் பண்ணது கிடையாது. ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம படுத்துருவோம், சுருண்டுருவோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு பலன், நம்ம பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த பணத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். அப்போ நம்ம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்க பழகிக்கொள்ளணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுலயும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிங்கிற ஊழியக்காரங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கோட ஓடும் பொழுது நம்மளும் வேதபாரகர் அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? வந்து சேர்ந்துருவோம். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையை சொல்ல விரும்பல. ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. நல்லா அழகா ஆராதிக்கிறாங்க, ஆராதனை இருக்குது, பாடல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆவியானுடைய அசைவாடல் இல்லை. ஏன் இல்ல? அவங்க சிஸ்டமேட்டிக்கா தேவன் என்ன செய்யறாங்க? ஒரு சடங்காச்சாரமாய் தொழுது கொள்றாங்க. ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாங்க இல்லையா, அவங்க வாயினால் இடத்தில் சேருகிறார்கள். அல்லேலூயா. அவங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. இவங்கெல்லாம் வாயினால் சேருகிற கூட்டங்கள். ஆனா அவங்க இருதயம் ஏசப்பாக்கு முன்னாடி சுத்தமா இல்ல, செம்மையா இல்ல. அல்லேலூயா. இவங்க தான் பரிசேயர், இவங்க தான் வேத பாரகர். அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ, ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்க தான் அந்த வேத பாரகர், அந்த பரிசேயர், சசேயர் அந்த லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க? கடந்து வராங்க. அதனால நம்ம யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே சிஸ்டமேட்டிக்கா இருக்கா? கொடுத்தா ஆசீர்வாதம், காலைல 1 மணி நேரம் ஜெபம்னா ஓகே ஓகே, வேத வாசிச்சோம் ஓகே. ஆனா அன்பு, நீதி, இரக்கம் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் விட்டுறக்கூடாது. தசமபாகம் கொடுக்கிறது நல்லது. தசமபாகம் பழைய, ஏண்ட கேட்டா தசமபாகம் பழைய ஏற்பாட்டு கட்டளை. புதிய ஏற்பாடு அதை விட அதிகமா கொடுக்கணும். அல்லேலூயா. தசம பாகத்தை விட ஒரு சத்தியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தசம பாகத்தை விட நீங்க கம்மியா கர்த்தர் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்க தேவனை அவமதிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். கொடுக்க கூடாது. ஏன்னா தேவன் ஒரு ஐஸ்வர்ய சமம். ஒருவேளை என்னால கொடுக்க முடியலன்னா விரும்புங்க, தேவன் ஒரு நாள் நிறைவேற்றுவாங்க. நான் ஆரம்ப நாட்கள் தசம பாகத்துக்கு எடுத்து வச்சு கிறிஸ்துக்கு ஆரம்ப நாட்கள்ல எடுத்து பைபிள்ல வைப்பேன், வேற வழி இல்லாம செலவழிச்சிருவேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு, ஏசப்பா தசமபாகம் உங்களுக்கு கொடுக்கணும்ப்பா, ஆனா உங்களுக்குள்ள பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கேன், என் சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு நிறைய நாட்கள் அங்கலாச்சிருக்கிறேன். ஆனா தேவன் என் விருப்பங்கள்லாம் பார்த்து இப்ப தசமபாகத்தை பெருமைக்காக சொல்ல, தேவ சமூகத்துல உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்ல, தசமபாகத்தோட அதிகமான தேவன் கொடுக்க. அல்லேலூயா. அப்ப தசமபாகம் பழைய ஏற்பாட்டு கட்டளை தான். அதை விட நம்ம அதிகமா கொடுக்க விரும்பணும். தேவன் ஒருவேளை நம்முடைய விருப்பத்தை பார்த்து அதற்கு மேலாய் கொடுப்பதற்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சடங்காச்சாரமா இருக்கவே கூடாது. நல்லா கவனிக்கோங்க, சடங்காச்சாரமா இருக்கவே கூடாது. புறஜாதி மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. யாராவது பிச்சைக்காரன் கொடுத்தா 10 ரூபா, ஒரு 5 ரூபா, 1 ரூபா கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா அது புண்ணியம் வருமா? அவன் கஷ்டப்படுறான், அவன் முகத்துல உள்ள ஒரு அவனை விட்டு, சிலரை விட்டு நம்ம கடந்து போகவே முடியாது. அவன் கஷ்டம். அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய படைப்பு, தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன் அவன். இந்த சிந்தனை நமக்கு வேணும். அல்லேலூயா. இதை தாண்டி அவங்களே மாதிரி இவங்களுக்கு கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன், கர்த்தர் 10 ரூபா கொடுத்தா இயேசுவ 10,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிற மனநிலையில நம்ம செயல்படுவோம். அப்படின்னா இது ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை. அப்ப நம்மளும் வேத பாரகர் அப்படின்னு தான் அர்த்தம், நம்மளும் பரிசேயர் அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேத பாரகர்னா என்ன, ஸ்தோத்திரம், பரிசேயர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் உண்மை. ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்க, மறுபுறத்துல அன்பு, நீதி, நியாயம் இதெல்லாம் இல்லாம ஏதோ சடங்காச்சாரமா ஓடிக்கொண்டவங்க தான் பரிசேயர், சதுசேயர். இவங்க வசனத்துக்கு சண்டைக்கெல்லாம் வருவாங்க. ஏதோ ஒரு வசனத்துக்கு நீங்க வசனத்துக்கு அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, திருப்பி நீ எப்படி நடக்கிறன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது இல்லையா? நான் ஓகே ரைட்டு, நான் நடக்காம போறேன், நீ இன்னென்ன காரியங்களை குடும்பத்துல பண்றேன்னு கேள்விப்படுறேன், இது வசனம் ஆம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு கேட்டா பக்கு பக்குன்னு முடிப்பாங்க. அதனால பரிசேயர் சதுசேயர் நம்ம அப்படி நடந்தோம் அப்படின்னா நம்ம வேத வசனத்துல முக்கியமான இது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நோட்டீஸ் பாயிண்ட். அல்லேலூயா. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எங்க போக முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துக்காரங்க வச்சுக்க நம்ம பார்த்தா, ஆஹா பெரிய பக்திமானுப்பா, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளையும் சொல்லையும் போட்டு சர்ச்சுக்கு போயிடுறாங்க, குடும்பமா போறாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, வீட்டுல இருந்து துதிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கணும். உலகத்துக்காரங்க வேணா நம்மள என்ன செய்யலாம், மெச்சுக்கலாமே தவிர பரலோக ராஜ்யத்துல என்ன செய்வாங்க, ஏசப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம், மத்தேயு 7:22-23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமா, இதுல கவனிச்சு பாருங்க, ஏசப்பா நாமத்துல தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்வோம், இப்படிப்பட்ட ஆளுகளுக்கே பரலோகத்துல இடம் கிடையாது அப்படின்னா இவங்க அந்த லிஸ்ட்ல தான் வராங்க. ஒரு ரகசியம் உங்ககிட்ட சொல்றேன், ஏசப்பா நாமத்தை சொன்னாலே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இப்ப வேத வசனம் சொல்லுது, ஏசப்பா நாமத்தோடு வரல அவனை தொழுது கூட எவ்வளவு ரட்சிக்கப்படான்னு வசனம் இருக்கு. அதனால இந்த ஏசப்பா நாமத்தை சொன்னதுனால நம்ம பேய்களை விரட்டலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், நமக்கு உடனே பரலோகம் போயிடும் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப ஏசப்பா விரும்புகிற வாழ்க்கை வாழணும். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் நாமத்தை அவன் பற்றி கொண்டு அவன் ஏதோ ஒரு வகையில ஏசப்பா நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யலாம். அப்படி செஞ்சதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம இதுல ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது. பரலோகம் செஞ்சதுனால நான் அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே, நோ 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 நோ. நம்ம கர்த்தருடைய நாமத்தை சொன்னதுனால அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜெபம் பண்ணாலே அற்புதங்கள் நடக்கலாம். ஆனா அதை வச்சு நம்ம ஏமாந்து நம்ம பரலோக ராஜ்யம் போயிடும் அப்படிங்கிற தப்பா நம்மளை குறித்து கற்பனை பண்ணிடக்கூடாதுதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு பரிசேயர் சதுசேயர் போல ஒரு சிஸ்டமேட்டிக்கான சடங்காச்சாரமான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் சொல்ல கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, அதுக்கு பின்பகுதி என்ன சொல்லுது, அவர்களுடைய நீதியை பார்க்கணும், நம்ம நீதி அதிகமா இருக்கணும். அப்ப அவங்க ஜெபம் பண்றாங்க, கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அந்த நீதி மாத்திரம் போதாது, அதை விட என்ன நீதி இருக்கணும், நம்மளுடைய நீதி அதிகமா இருக்கணும், அதை விட அதிகமா இருக்கணும். அப்போ அவங்களை விட நம்ம நீதி அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஏசப்பா என்ன செய்றாங்க, விரும்புறாங்க. அதை நம்ம வாசிக்க போறோம். முதலாவது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, வேத வாக்கியங்கள் என்ன, யோவான் 5:39 வாசிங்களேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆமென். வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. அதுலதான் பரலோகம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் என்று வேத வசனம். நித்திய ஜீவன் அப்படின்னா என்னது, நம்ம பரலோகத்துல போய் வாழ்றதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை வாழ்வதனால பரலோகம் செல்ல முடியாது. வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த வேத வாக்கியங்கள் நமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியம் பாவம், இந்த காரியம் பாவம் இல்லை அப்படிங்கிற அந்த பண்புகளை, கனிகளை, கர்த்தருடைய சுபாவத்தை, கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை கற்றுக் கொடுப்பது இந்த வேத வாக்கியங்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன், சங்கீதம் 1:2. ஆமென். இயேசுவோட வசனத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் நம்ம தேவ செய்திகளை கேட்கிறோம். அல்லேலூயா. அவங்க தியானம் பண்ணி நமக்கு என்ன செய்யறாங்க, செய்தியா கொடுக்குறாங்க, அதை தியானிக்கிறோம்.
அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அப்போ நம்ம நீதி, வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை பார்க்கல அதிகமா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது காரியம், வேத வாக்கியங்களை நம்ம தியானிக்கணும். படபடன்னு படிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வசனமா இருந்தாலும் கூட அந்த வசனம் என்ன சொல்லுது, இது எனக்கு சொல்லுதா, என்ன சொல்லுது, நான் ஏதாவது திருந்தணுமா அப்படின்ட்டு என்ன செய்யணும்? அதை நம்ம ஆராய்ந்து என்ன செய்யணும்? பார்க்கணும். ஒருத்தர் இப்படி சொல்லியிருந்தாரு, நீங்க வேதத்தை டெய்லி புரட்டுறீங்க, ஆனா வேதம் என்றைக்காவது உங்களை புரட்டுவதற்கு நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? டெய்லி வேதத்தை நம்ம புரட்டுறோம், வேதம் உங்களை புரட்டுவதற்கு, அந்த வேதத்துடைய வார்த்தைகள் உங்களை புரட்டுவதற்கு என்றைக்காவது நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார் தன்னுடைய புத்தகத்துல அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வேத வார்த்தைகள் நம்ம ஆராயும் பொழுது, வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, அந்த தேவ செய்திகளை கேட்கும் பொழுது அதை குறித்து யோசிக்கணும். இந்த வார்த்தைகளை நம்ம உண்மையிலே ஃபாலோ பண்றோமா, அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா, அந்த வார்த்தையை நம்ம பின்பற்றோமா, அந்த வார்த்தையின்படி நாம் என்ன, இந்த வார்த்தைகள் நிமித்தம் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நம்ம ஆராயும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஏசப்பாட்ட சொல்றாங்க இல்லையா, சத்தியத்தை கேட்டதுனால நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. அது எப்படி கேட்டனால பரிசுத்தம் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் நம்மளை புரட்டி போடுகிறது. அந்த வார்த்தைகளை துன்மார்க்க நீ பாவி, இந்த பாவத்தை தப்ப நீ செஞ்சுட்டு சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்மளோடு பேசுகிறது. அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அந்த வார்த்தை இந்த வழியெல்லாம் நடக்கணும் அப்படி உற்சாகப்படுத்துகிறது. அந்த வார்த்தை நமக்கு நிறைய பிளஸ்ஸையும் கற்றுக் கொடுக்கு, மைனஸையும் கற்றுக் கொடுக்கு. அப்ப அந்த வார்த்தைகள் நம்மளோடு பேச இடம் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. இது நிமித்தம் நம்முடைய நீதி உயருகிறது. பரிசேயர் சைசன் நீதியை கூட நம்ம நீதி என்ன செய்யுது? அவங்களை பார்க்க நம்ம அதிகமான நீதிகளை, நியாயங்களை நம்ம என்ன செய்கிறோம்? செய்ய ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மலருகிறது, மறுரூபமாகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம சதிசேயர் பரிசேயர் நீதியோட நம்ம நீதி அதிகமா இருக்கணும். முதலாவது என்ன காரியணும்? வேத வாக்கியம் நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நம்ம வசனத்தின்படி நடக்கிறோமா, அந்த வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது குறித்து நம்ம ஒரு நாளும் ஒரு வசனம் அந்த பரவாயில்ல ஆராய்ந்து பார்க்கணும். பாச செய்தி கொடுக்காருன்னு கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு வீட்டுல போய் செய்தி கொடுத்தாருன்னா, ஆமா ஏதாவது கொடுத்தாரு ஆனா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்மளால பிரயோஜனம் இல்லை. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் ஆவிக்குரிய ரீதியில். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம் வாசிங்க, ரோமர் 8:14. ஆமென். 2வது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே, கலாத்தியர் 5:24. ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த 2 வருஷத்துக்கு ஒரு லிங்க் உண்டு. என்ன அப்படின்னா, சுயத்தை சிலுவையில் அறைந்து, மாம்சத்தை சிலுவையில் இருந்து சுயமான எண்ணங்கள், சுயமான விருப்பங்கள், சுயமான காரியங்கள், சுயமான முடிவுகள் எல்லாவற்றையும் நம்ம சிலுவையில் அறைந்து நம்மை வெறுத்து, ஏசப்பா நான் இப்படி விரும்புறேன், நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா ஒரு விஷன் காமிச்சாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை மூடி இருக்கணும். இட் மீன்ஸ் அவனுடைய ஆவி, ஆத்மா, சிந்தையில அசைவாடி கொண்டு இருக்கணும். நீங்க கோபப்பட்டு 2வது நிமிஷம் 1வது நிமிஷம் ஆவியான நீ கோபப்பட்டது தவறு அப்படின்னு உணர்த்தினா உங்களை ஆவியானவர் மூடி இருக்காங்கன்னு அர்த்தம். சொல்ல விளங்கிட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு ஆவியானவர் மூடி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆவி, ஆத்மா, சிந்தை, நம்முடைய உணர்வுகள், விருப்பங்கள் எல்லாவற்றும் மேல தேவை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்து அவங்க மூடி இருக்காங்க பாருங்க. அதுக்கு பேரு தான் ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி நடத்தப்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய நீதியை நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகிறோம். எஸ்பிரேனத்தோடத்துல அழகா ஏசப்பார் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? சிலுவைக்கு போறது எனக்கு பிரியம் கிடையாது, ஆனாலும் என்னுடைய சித்தம் இல்லப்பா, உங்க சித்தமே கடவுளே. சுயத்தை நான் வெறுக்கிறேன், உங்க விருப்பத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஆமென். நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். நம்ம எந்த ஆவி மூடி இருக்கு? இல்லையா? எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர் தான் மூடி இருக்கிறாங்களா, இல்ல வேற வேற ஆவிகள் மூடி இருக்கிறதா? இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமே, ஏசாயா 30:1-2. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போயிரோமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு
ஐயோ, இந்த வசனத்தை ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம வேற ஒரு ஆவியால் தங்களை கொள்கிறவர்களுக்கு ஐயோ. சொல்றது புரியுதா? அதாவது மூடிக்கொள்வது அப்படின்னா மெஜாரிட்டி நம்மள நம்ம என்ன ஆளுகை செய்கிறது, அதுக்கு சரியான அர்த்தம் தான். மெஜாரிட்டியா நம்ம என்ன ஆளுகை செய்கிறது, மெஜாரிட்டியா பரிசுத்த ஆவியா நம்ம ஆளுகை செய்யறாங்களா? எல்லாரும் 100% பூரணர் கிடையவே கிடையாது, ஏசப்பா தவிர. அது மைண்ட்ல வச்சுக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா தவிர யாருமே 100% பரிபூரணமானவங்க, பரிசுத்தமானவங்க, நீதி உள்ளவங்க நிச்சயமா கிடையாது. ஆனாலும் நம்மை தேவன் நீதிமான்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆரம்ப நாட்கள்ல, கிறிஸ்துக்கு வந்த நாட்கள்ல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு, நீதிமான் அப்படின்னு. நான் நினைப்பேன், நீதிமான எங்கேயோ ஒரு குரூப் இருப்பாங்க போல, எங்கேயோ ஒரு கூட்டம் நீதிமான்ங்கிற பேர்ல இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா நம்ம பரிபூர்ணமானவங்க கிடையாது. ஆனால் தேவன் நம்மை நீதிமான் என்று அழைக்கிறார். நல்லா கவனிங்க, மெஜாரிட்டியாய் நம்ம எது நடத்துகிறது, மெஜாரிட்டியாய் நம்ம எது மூடி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமா, சிலவங்கிட்ட பிஸி அப்படிங்கிற ஆவி மூடிடும். எப்ப பார்த்தாலும் பிஸி. சொந்த கணவன்ட்ட எதுவுமே பேசுறது கிடையாது, பிள்ளைங்கிட்ட பேசுறது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க படுக்கையில படுத்து கிடப்பாங்க நோயில, அவங்க என்னன்னு பிஸி, எங்கதான் ஓடிட்டு இருக்காங்களோ தெரியும். இது ஒரு ஆவி. ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்க, பிசாசு உங்களை பிஸியாய் வைத்து கெடுப்பான், இல்லாட்ட சோம்பேறித்தனத்தை கொடுத்து கெடுப்பான். ரெண்டுமே ஏசப்பாட்டு வந்தது கிடையாது. பிஸியா இருப்பதை பற்றி தவறு ஒன்றும் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, ஏசப்பாவுக்கு சாப்பிடுவதற்கும் நேரம் இல்லாமல் இருந்தது. ஆமா, அவ்வளவு பிஸியா இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கேயும் செய்ய வேண்டிய கடமைகளை மறக்கவே. அப்படி பிஸியா இருந்த என் ராஜாதி ராஜா 3 நாள் இரவு மகளும் பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? ஆரம்ப நாட்கள்ல யார்ட்டே பேசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிருவேன். எனக்கே தெரியும் டக்குன்னு கட் பண்ணிட்டு போறது. ஆனா அது அவங்க எவ்வளவு பாதிக்குன்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, அண்ணா நீங்க பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணி போனாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஊர்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன், 2-3 கம்ப்ளைண்ட் இப்படி வந்தனால யோசிச்சேன், அதோட விட்டுட்டேன் அவங்க லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வேலைக்கு வந்துகிட்டு தானே இருக்கு. அல்லேலூயா. முந்தா நாள் 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அறிமுகம் கிடையாது, என் நம்பரை எப்படியோ நெட்ல இருந்து எடுத்திருப்பாங்க, சோசியல் மீடியா. அந்த ஃபாதர் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா. ஒரு உடைக்கப்பட்ட மணல இருந்தா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒண்ணு சொல்லுங்க சார், ஃப்ரீயா தான் இருக்கிறேன். 24 மணி நேரம் பத்தாது, அது வேற விஷயம். சொல்லுங்க சார், ஃப்ரீயா தான் இருக்கிறேன் அப்படின்னு. நம்முடைய திருமண வாழ்க்கையுடைய முறிவை குறித்து பேசிக்கிறேன். இப்படி மணிக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உடைக்கப்பட்ட உள்ளது. அப்போ அவங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லிச்சோம். நான் பிஸி அப்படின்னுட்டு 2 வாரத்துல போனை கட் பண்ணிட்டு, நம்ம ஆத்துமாக்களுக்காக தான் ஊழியம் பண்றோம். அல்லேலூயா. யாருக்காக ஊழியம் பண்றோம்? ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியத்துல ஆத்துமாக்கள் மாத்திரம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லையா? ஆத்துமாக்களுக்காகத்தான் நம்ம ஊழியம் பண்றோம். பிஸி என்கிற போர்வையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம எங்கேயோ ஓடி இந்த ஆத்துமாக்களை மாத்திரம் தவிர அந்த ஆத்துமாக்கள் நம்ம நோக்கி தேவை நடத்துறாங்க. இந்த காரைக்குடியில கூரியருக்காக சாயந்தரம் டெய்லி வரது. அப்போ ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அண்ணன், ஒரு வயசான ஒரு அண்ணன், அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு உள்ளுணர்வோட தேவன் கொடுத்துட்டே இருந்தாங்க, அவர் எப்படியாவது பேசணும் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் எதுக்கு உட்காந்து டீ குடிச்சிருக்கோம், எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன்னா சிலவங்க பேசும்போது உங்களுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு மேல நம்ம அவங்களால பேச முடியாது. பட் எப்படி பேசலாம்னு யோசிச்சே இருக்கும்போது இந்த கழுத்துல ஒரு இது போட்டிருந்தாரு, இந்த ஏதோ நரம்பு கோளாறுக்காக ஒரு இது மாதிரி போட்டிருந்தாரு, பெல்ட் மாதிரி. ஆனா அந்த பெல்ட் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் எதுக்கு போட்டிருக்காங்கன்ட்டு, எப்படியாவது ஆரம்பிக்கணும் பேச. இந்த பெல்ட் எதுக்கு நான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. அந்த உடனே ஏன் இந்த உங்களுக்கு பெல்ட் வேணுமா அப்படின்னாரு. இல்ல நான் கேட்டேன் எதுக்கு போட்டீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. நரம்பு இதாச்சு, பெல்ட் போட்டா சரியாயிருமானா அப்படின்னு. இப்படியே பேச்சு போச்சு. கடைசியில அவங்க குடும்பத்துக்கு உள்ள போச்சு. கடைசியில பார்த்தா அவங்க கூட அவங்க வீட்டுக்காரர் இல்ல, அவங்க மகன் இல்ல, மருமகன் இல்ல, எல்லாம் துரோகம் பண்ணி இவர் பைசா விஷயத்துல நல்ல நிலைமையில இருந்தாலும் அவங்க எல்லாம் இவரை விட்டு பிரிஞ்சு வெளியே இருக்கிறாங்க. எல்லாம் துரோகம். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்த ஒண்ணு கடைசியில கவலைப்படாதீங்கன்னு, நாங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிக்கிறோம், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. கஷ்டப்பட்ட நாட்களுக்கு ஈடா ஏசப்பா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோம். குடும்பத்தை அவ்வளவா நேசிக்கிறார், பேரனை அவ்வளவா நேசிக்கிறார்.
அப்போ ஒரு விதைய டைம் பார்த்து மணி 8:09 ஆயிடுச்சு. ஏசப்பா சொன்னாங்க, டைமை பத்தி கவலைப்பட, இதுதான் ஊழியம். நேரத்தை பத்தி உனக்கு இவ்வளவு நேரம் போயிருச்சு, நிறைய வேலைகள் பார்த்துருக்கலாம் கிடையாது. ஒரு விதையை போட்டு ஏசப்பா பேர்ல சொல்லி உற்சாகப்படுத்து. இது ஒரு விதை. பவுல் என்ன சொல்றாரு? நான் விதைத்தேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான். நம்ம விதைக்கிறோம், யாராவது ஊழியக்காரங்க நீர் பாய்ச்சிட்டு போறாங்க, அது தேவன் விளைய செய்வார். இதுதான் ஊழியம். அப்புறம் பிஸி அப்படிங்கிற போறவையில நம்ம ஆத்துமாக்களை, சொந்த குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது? மறந்து ஓடக்கூடாது. இன்னும் சிலவங்களுக்கு என்ன பொறாம, அந்த ஆவி மூடி இருக்கு மெஜாரிட்டியா. யாரை பார்த்தாலும் பொறாம, எதை பார்த்தாலும் பொறாம, நல்ல சில கெட்டினா பொறாம, சிரிச்சா பொறாம. அந்த ஆவிதான் அவங்களை ஆளுகை செய்யும். சிலவங்களுக்கு பயம், எதற்கு எடுத்தாலும் பயம். நான் ஆரம்ப நாட்கள் அப்படித்தான். எதுக்கு பயப்படணும் எனக்கே தெரியாது, பயந்துகிட்டே இருப்பேன். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனா பயப்படாதீங்க, பயப்படாம சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னா. எதுக்கு பயப்படணும் எனக்கே தெரியாது, ஒரு பயத்தின் ஆவி. சிலவங்களுக்கு இனிப்பா திம்மாங்க. ஏன்ட்ட அந்த ஆவி இருந்திருக்கு. 8ஆம் கிளாஸ்லயே ஒரு பல்ல பிடிங்கிட்டேன், சொத்தை விழுந்து. பெரும்பாலான கடவார் பற்கள் சொத்தையா தான் இருக்குது. ஆனா அது என்னை விட்டு எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த ஆவி இப்ப கிடையாது. சிலவங்களுக்கு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ஆவி. தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனை எது நடத்துகிறதோ அவன் பிடிக்கப்பட்டிருக்கானதா இருக்கும். இதான் ரகசியம். கிரிக்கெட் பார்க்க கூடாது, பார்க்கலாம். ஆனா அது அவனை நடத்துது அப்படின்னா அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஆவியால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது. நிறைய ஆவி சில சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சிலவங்களுக்கு பொய்யின் ஆவி. ஆய திறந்தாலே பொய். நீங்களை நான் ஸ்டடி பண்ணிருக்கேன். இல்ல ஆவியான நிறைய காரியங்களை வெளிப்படுத்திருக்காங்க. ஸ்தோத்திரம். இவங்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டீங்கன்னா அதே ஒரே காரியம் தான் 4 விதமா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆனா ஒரு ஆள் தான் கேட்டிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது இவங்கிட்ட என்ன. அதாவது பொய் சொல்லலாம் எந்த இடத்துல அப்படின்னா, நம்ம காரியத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும். இது பொய் அப்படி கிடையாது, ஞானம். இது மூடன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துறான். ஞானியோ பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். சொல்ல வேண்டிய காலத்துல ஒண்ணு சொன்னா போதும். இதான் ஞானி. அப்போ இதை நான் பொய் சொல்லா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மூடன் நெடுக போய் தண்டிக்கப்படுற அந்த கேட்டகரிக்கு நம்ம வந்துருவோம். இந்த இடத்துல பொய் சொல்லலாம். ஆனா பொய்யா சொல்றது, நீங்க ஒரே ஆள்கிட்ட காலையில போய் கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி பேசுங்க, மத்தியானம் சாயந்தரம் கடைசி நாளைக்கு கேட்டீங்கன்னா பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிப்பாங்க. ஏன் அப்படின்னா இது நகைச்சுவையா இருந்தாலும் அந்த ஆவி அவங்களை ஆளுகை செய்யும் பொழுது அவங்க பொய் பேசுறாங்களா உண்மை பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இது ரியல், நான் சீரியஸா பேசுறேன், அது அவங்களுக்கே தெரியாது. எனக்கு ஒருத்தங்க தெரியும், 1000 பொய் சொல்லுவாங்க. நான் சொல்லும்போது ஆர்கன் பண்ணாங்க, பூரா ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சு. ரெக்கார்டிங் பண்ணிட்டு ஐயோ இல்ல நாங்க போட்டு கேளுங்க, நீ என்ன பொய் சொல்லிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படி நடந்த காரியம். கடைசியில ஒரு மாதிரி நினைச்சாங்க. ஆவியானவர் சொன்னாங்க, நீ அவனை அவமானப்படுத்துற தயவுசு ரெக்கார்டிங் பண்ண நிறுத்த அப்படின்னாங்க. அல்லேலூயா. சரி பரவாயில்ல, இயேசுவை பார்த்துக்கிடுவாங்க. சில காரியங்கள் நேர போய் போர்ஸா சொல்லும்போது அவங்க இருதயம் காயப்படுது. அதனால ரெக்கார்டிங் பண்ண அந்த ஆப்ஷன் விட்டு வெளியே வந்துட்டு 2 ரெக்கார்டு அனுப்புனேன். அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இவ்வளவு போய் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த ஆவி மூடவே கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி போகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது எல்லா வழிகளையும் அவருக்கு பிரியமான நீதி நியாயம் எல்லா வழியும் நடத்துவாங்க. யாரெல்லாம் பரிசுத்தாவியோட அபிஷேகம் பெறல, யாரெல்லாம் ஆவியானவர் என்னை அபிஷேகிக்கல, எனது அபிஷேகத்தை வாங்கன்னு சொன்னாங்க, யாரா இருக்கிறீங்களா? எல்லாரும் அபிஷேகம் வாங்கிருக்கீங்க. ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, உம்முடைய சித்தம் ஆக்கடல் நம்ம செபிக்கும் பொழுது ஒரு முழு உரிமையை நம்ம கொடுக்கும் போது தேவன் தான் கேள்விப்பட்ட நமக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பாங்க. இப்படி செய், இப்படி பேசு, இப்படி பேசாது, இப்படி நடந்து கொண்ட முடிவெடு. இவங்கதான் வேத பாரகர், பரிசேயர் நீதியை விட அதிகமான நீதியை செய்யறவங்க. பேர் கிறிஸ்தவங்க அவங்க கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா. அதனால முதலாவது பார்த்தோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். 2வது பார்த்தோம் சுயத்தை ஒப்பு கொடுத்து சுயத்தை சாம்பலாக்கி ஆவியானவருடைய விருப்பத்தில் நடக்கணும். இது மகிமை, அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். இது ஒரு மகிமையான அனுபவம். ஜான் செபராஜ் ஒரு அழகான ஒரு பாடல் வரிகள் இருக்காரு இல்லையா? நான் கொண்ட திட்டங்கள் என்னை குறித்து சிறிதாயினும் நீர் கொண்ட என்னை பத்தி திட்டங்கள் பெரிதல்லவோ அப்படி. இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை பத்தி நம்ம சின்ன திட்டம் தான் போட்டு வச்சிருக்கிறோம், குட்டி குட்டி திட்டம். ஆனா ஏசப்பா நம்மளை பத்தி கிராண்டா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா இதை நம்மளால கிரகிக்க முடியல. நம்மளால என்ன செய்ய முடியும்? நானா இப்படி அப்படிங்கிற மாதிரி போறோம். இதுதான் ஆவியானுடைய சிந்தை. நம்ம சிந்தைக்கும் ஆவியான சிந்தைக்கும் ரொம்ப வித்தியாசம். நம்ம குறைவுள்ளவர். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட விரும்புனீங்க அப்படின்னா
நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நினைக்காத தேவன் கொடுப்பாங்க. நீங்க கிரகிக்க முடியாத காரியத்தை தேவன் செய்வாங்க. நீங்க ஆச்சரியப்பட முடியாத காரியத்தை செய்வாங்க. மகிமையான காரியத்தை செய்வாங்க. அதனால நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து உங்க பலத்தையோ உங்க சம்பாத்தியத்தையோ உங்க குடும்ப நிலைமைகளையோ, ஐயோ நான் ஒரு பரிசுத்தமானவன் கிடையாது, நான் என்னால செபிக்கவே முடியல, உங்களையே பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. இது அறிக்கை எடுங்க. குறைவுள்ளவை. தாவீது ஆட்டுக்கு பின்னாடியே தெரிஞ்சு பெரிய ராஜாவாக்கு இல்லையா? யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, அவனை உலகத்துக்கே போஷிக்கும்படி தேவன் வழி நடத்தலையா? ஒண்ணு சொல்றேன், நம்மளை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு இம்ப்ராரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. ஐயோ எனக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை, எனக்கு நோய், என்னால எழும்ப முடியல, என்னால செபிக்க முடியல, என்னால இந்த வீட்டை வாங்க முடியுமா, அந்த இதை வாங்க முடியுமா, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா, ஏன்னா சம்பளம் சொற்ப சம்பளம். நெவர். உங்க தேவனுக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள உங்களை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், உங்களுடைய பலவீனங்களை காட்டிலும், உங்களுடைய நோய்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற என் தேவாதி தேவன் பெரியவர். அதை நம்புங்க, உங்க வாழ்க்கை மறுரூபமாகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியா ஒண்ணு வாசித்து முடிப்போம். வாசிங்கள் ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. போதும். திரும்ப 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 அந்த வசனம். சமீப நாட்கள் இந்த வசனத்தை தேவன் எனக்கு 2 தடவை காமிச்சாங்க. ஒரு பயங்கரமான வெளிப்பாடு கொடுத்து, ஆவியின்படி நடக்கிறவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. இதை பழிச்சுன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தான் ஆவியின்படி நடக்கிறவங்க. ஏன்னா சில தடவை பிசாசே வசனங்களை வச்சுதான் நம்மகிட்ட வருவான். வனாந்திரத்துல அப்படித்தானே வந்தான். வசனத்தை வச்சு இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, நீங்க ஏன் தப்பு செய்றீங்க. சில ஊழியக்காரங்களே வருவாங்க நம்மகிட்ட. நான் ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம ஆவியின்படி நடக்க நம்ம முயற்சிக்கணும். யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க சத்துருக்கள் தான். அவங்க தவறான டைரக்ஷன் நம்ம நினைச்சுவாங்க, நடத்துவாங்க. அப்போ எங்க அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு அப்படின்னு நம்ம நரகத்தான் போவோம். இல்லையா? ஏசப்பா என்ன சொல்றாங்க, இதுதான் உண்மை. இவங்களுக்கு நியாயத்து பரவாயில்ல, சில காரியங்கள் எகென்ஸ்டா இருந்தாலும், ஏன்னா வசனமே 2 இருக்குது. ஒண்ணு செய்யின்னு ஏசப்பா சொல்றாங்க, செய்யான்னு ஏசப்பா சொல்றாங்க. நம்ம எதை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ட்டு ஆவியானதான் நம்ம நடத்தணும். அல்லேலூயா. ஏன் வசனம் இப்படி சொல்லுது, நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வசனம் அப்படின்னு சொல்லுது நம்ம சொல்ல பழகணும். ஏசப்பா மாதிரி இன்னொரு வசனம் இப்படி சொல்லாத, யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்ல பழகணும். அல்ல வசனமே நமக்கு யாராவது ஒரு வசனத்தை எடுத்து நீங்க செய்யறது தப்பு நம்மகிட்ட வருவாங்க. அதான் ஏசப்பா சொன்னாங்க, எண்ணில் இடரல் அடையாது இருக்கிறான் எவனோ அவன் பாக்கியவன். அப்ப ஏசப்பா வசனத்தின் நிமித்தமே இடரல் அடைவாங்கன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இதான் உண்மை. ஏசப்பாடைய வசனத்தின் நிமித்தமே ஜனங்கள் இடரல் அடைவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ வசனம் ஒண்ணு இப்படி சொல்லும், ஒண்ணு அப்படி சொல்லும். இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம தெரிந்தெடுக்கணும், சில முடிவுகளை, சில வழிநடத்தல் நம்ம எப்படி தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியான நம்மள மூடி இருக்கணும். ஆவியானுடைய சிந்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஈஸியா ஏசப்பா பேசுவாங்க. ஏசப்பா பேசுனா பெரிய ஊழியக்காரங்கிட்ட பேசுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏசப்பா பேசுற விதங்களே மகிமையா இருக்கும். உங்க சிந்தையில பேசுவாங்க. வசனம் சொல்றதுல ஆவியின் சிந்தை இன்னது என்பதை அறிந்து கொள்ள ஒரு வசனம் பவுல் இடத்துல எழுதுறாரு. அப்ப ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தேவன் எப்படி நம்மகிட்ட பேசுவாங்க. ஒரு தரிசனம் மூலமா, சொப்பனம் மூலமா, யாரோ ரோட்ல போற ஒரு ஆள் மூலமா, நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர் மூலமா, ஒரு பாடல் மூலமா பேசுவாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம பரிசெயர் சதுசெயர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இட் மீன்ஸ் ஒரு சடங்காச்சாரமான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தா நம்ம பரலோகம் போக முடியாது. அப்போ அவங்க நீதியை விட நம்ம நீதி அதிகமா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். 2வது ஆவியானவரால் நடத்தப்படணும். லாஸ்ட்ல என்கரேஜ் பண்ணுவதற்காக ஒரே ஒரு வார்த்தை, ஆவியின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், நிச்சயமா பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அல்லேலூயா.